வணக்கம் நண்பர்களே! இது நம்முடைய வேணு சாஃப்ட்வேரோட லீட் மேனேஜ்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் வீடியோ. லீட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்கோம். ஸோ, இது மூலமா பார்த்தீங்கன்னா, நம்ம நெறையா எஸ்இஓஸும் பண்ணி குடுத்துட்டுருக்கோம். அண்ட் உங்களுக்கு Facebook, Instagramலேருந்து வாட்ஸ்அப்போட என்குயரீஸ் வருது அப்டின்னா, நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்ஸ்அப் என்குயரி வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த வாட்ஸ்அப் என்குயரி எப்படி நம்ம அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம லோட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். இது எல்லாமே ஃபுல்லா ஆட்டோமேஷன் தான். நம்ம வாட்ஸ்அப்போட மெட்டாவ யூஸ் பண்ணி பிசினஸ் ஏபிஐ கனெக்ட் பண்ணி நம்முடைய அப்ளிகேஷன்ஸ்ல பில்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் பில்லிங் சாஃப்ட்வேர் இருக்கு. சென்ட்ரிங் ரென்டல் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் நம்மட்ட இருக்கு. ஈவென்ட் மேனேஜ்மென்ட்டுக்கும் நம்ம அப்ளிகேஷன்ஸ் குடுக்குறோம். ஸோ ரீட்டெயில் பில்லிங் சாஃப்ட்வேர் உங்களுக்கு பிஓஎஸ் சிஸ்டம்ஸும் நம்மகிட்ட இருக்குங்க. இப்போ லீட் மேனேஜ்மெண்ட் வந்து கஸ்டமர் வந்து நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. லீட் மேனேஜ்மெண்ட்ல எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா கனெக்ட் பண்ணி குடுங்க. வாட்ஸ்அப்லேருந்து வரக்கூடிய மெசேஜஸ் எங்களுக்கு சேட் பண்ற மாரி சேட் பாட் குடுங்க. இது மெட்டாங்கும்போது உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி வெளிய நெறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நீங்க அத யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷன்ஸ் எதுவும் இருக்காது. உங்களுக்கு தகுந்த மாரி கஸ்டமைசேஷன் பண்ண முடியாதுங்க. ஏன்னா, அவங்க ரெடிமேடா வச்சிருப்பாங்க. அத அப்படியே யூஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கும். பட் நம்மள்ல ஃபுல்லாவே கஸ்டமைசேஷன். கஸ்டமர் எந்த மாரி கேட்குறாங்களோ, அத பொறுத்து நம்ம இங்க வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி குடுத்துருவோம். ஸோ, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 2 ஸ்டெப்ஸ் வந்து பண்ணியிருக்கிறேங்க. ஒண்ணு லீட் மேனேஜ்மென்ட்டு, இன்னொன்னு சாட் பாட்டுங்க. ஸோ 2மே நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் எப்படி இதில லீட் ஜெனரேட் ஆகுதுங்கிறத பார்த்துடலாங்க. அண்ட் சாட் பாட்ல எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. இப்போ சாட் பாட்ல பார்த்தீங்கன்னா, எந்த விதமான டேட்டாவுமே இல்ல உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த கம்பெனிக்கு எந்த விதமான டேட்டாவுமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலீங்க. ஸோ, அதனால நமக்கு எந்த விதமான டேட்டாவுமே இல்ல. லீட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எந்த விதமான லீடுமே நமக்கு இன்னும் ஜெனரேட் ஆகலைங்க. ஓகேங்களா? ஸோ, நான் என்ன பண்றேன், இப்போ WhatsAppல பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்முடைய அஃபிஷியல் பிசினஸ் மெட்டாங்க. ஸோ, நான் இதில என்ன பண்றேன்னா, இதில ஒரு ஹாய்ன்னு போடுறேங்க. ஒரு மெசேஜ் மட்டும் நான் போடுறேன். இப்ப நான் ஹாய்ன்னு இத மட்டும் தான் ஜஸ்ட் மெசேஜ் போயிருக்கேன். இப்ப நான் என்னுடைய அப்ளிகேஷன்ஸ்ல போயிட்டு சாட் போட்ல பார்த்தேங்க அப்டின்னா, என்னுடைய கான்டாக்ட்ல நான் போட்ட ஹாய்ங்கிற மெசேஜ் வந்து இங்க எனக்கு வந்துருச்சுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, லீடுங்க. லீட்ல பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க தெளிவா வந்திருக்கும். வேணு சாஃப்ட்வேர் 95780 என்னுடைய ஃபோன் நம்பரோட எனக்கு வந்து டேக் வந்து வந்துருச்சுங்க. எங்கேருந்து வந்திருக்குன்னா, சோர்ஸ் பார்த்தீங்கன்னா, WhatsAppலேருந்து வந்திருக்கு. இது வந்து நியூங்கிற ஒரு ப்ராசஸோட வந்திருக்குதுங்க. இப்ப ஜஸ்ட் வந்து நான் இத எடிட் பண்ணி இப்ப எனக்கு வந்து லீடு வந்ததுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்டின்னா, இத வந்து நான் யாருக்கு அசைன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்கலாங்க. என்னுடைய டீம்ல நான் யாருக்கு அசைன் பண்ணணுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில பார்த்தீங்கன்னா, கவிஷங்கிற ஒருத்தருக்கு நான் அசைன் பண்றேன். டேக் பார்த்தீங்கன்னா, எதுக்காக கூப்பிடுறாங்க, இவங்க எந்த என்குயரிக்காக கூப்பிடுறாங்கன்னா, நான் டைரக்ட்டா கால் பண்ணி நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ, இங்க வந்து வெப்சைட் டெவலப்மென்ட்டுக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் வெப்சைட் டெவலப்மென்ட்டுக்காக கூப்பிடுறாங்கன்னு நான் ஃபில் பண்ணிக்கலாம். இமெயில் ஐடி இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா ஓகே. டேட் கான்டாக்ட்ல வந்து நம்ம இன்னைக்கு கால் பண்றோமா, கால் பண்ணலையா? டேட் கான்டாக்ட் டுடேனா ஓகே, இல்லைன்னா எப்போ கான்டாக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து நாளைக்கு நான் கால் பண்ண போறேன். இன்னைக்கு நம்ம சண்டே லீவு. ஸோ, நான் மண்டே வந்து கால் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஜஸ்ட் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேங்க. சேவ் பண்ணோமே எனக்கு லீடு வந்து இங்க ஜெனரேட் ஆயிருங்க. வெப்சைட் டெவலப்மெண்ட் கனெக்ட் ஆயிரும். ஸ்டேட்டஸ் வந்து நியூங்கிறது கனெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? அந்த டேட்டா வந்து நான் 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 எப்போ கால் பண்ணுங்கிறத நான் ஜஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குற மாரி இருக்குது. சம் கஸ்டமைசேஷன் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. அதே மாரி இப்ப நான் பேசப் போற இந்த பாயிண்ட்க்கு நான் எவ்வளோ வேல்யூங்கிறத நான் இங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் சம் ஃபீச்சர்ஸ் வந்து போகுங்க. பட் இனிஷியலா நம்ம பண்ண வேண்டியத நம்ம பண்ணிட்டோம். இப்ப சேட்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் ஒரு நம்பர்லருந்து தான் நான் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, ஒரு நம்பர்லருந்து எனக்கு மெசேஜஸ் வந்து வந்திருக்குதுங்க. ஸோ, இப்போ இன்னொரு நம்பருக்கு நான் ட்ரை பண்றேன். நம்முடைய இன்னொரு நம்பர் இல்லாம இதே இதில நம்ம ஒரு பிக்சர் மெசேஜஸ் வந்து அனுப்பலாம். இப்ப என்னுடைய WhatsApp என்னுடைய ஃபோன்லேருந்து நான் அத பண்ண போறேன். ஒரு ஃபோட்டோ எடுத்து அத நான் டைரக்ட்டா அப்லோட் பண்ண போறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் பிக்சர் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு பிக்சர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சாட் போட்ல பார்க்குறேன். இதில பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு இப்போ ஒரு பிக்சரோட எனக்கு ப்ராசஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இது நம்ம அனுப்புன பிக்சர். இது WhatsAppல வந்திருக்கக்கூடிய நம்முடைய மெட்டா மூலமா கனெக்ட் ஆயி நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசீவ் ஆன பிக்சர்ஸுங்க. ஸோ, உங்களுக்கு கஸ்டமர் சேட் பண்றது எல்லாமே இங்க வந்துரும். நம்ம சேட் பண்ற ஐட்டத்தையும் நம்ம இங்க வந்து சேட் பண்ணிக்கலாம். ஸோ, எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருந்தாலும் அவ்வளோ கஸ்டமர்ஸ நீங்க வந்து அட் அ டைம்ல இங்க சேட் பண்ணிக்க முடியும்.
மல்டிபிள் யூசர் ஆக்சஸ் இருக்கும். ஸோ இது மூலமா உங்களுக்கு என்ன ஆகுன்னா, டைம் வந்து ஒரே வாட்ஸ்அப் அக்கவுண்ட்ட நீங்க மல்டிபிள் பெர்சன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் உங்க கம்பெனிக்குள்ள சப்போர்ட்டிங்க்காக. ஸோ அந்த லீட வந்து யார் யாருக்கு அசைன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது அத பொறுத்து அவங்களுக்கு யாருக்கு அசைன் பண்றோமோ அவங்கள பொறுத்து நம்முடைய சேட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இத மல்டிபிள் ஏரியாஸ்ல நம்ம யூஸ் பண்றோங்க. ஸோ நான் இப்ப உங்களுக்கு காட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில்ல நான் காட்டியிருக்கேன். இது ரீட்டெயில் பிளஸ் லீட் மேனேஜ்மென்ட் கேட்டிருந்தாங்க. அதுக்காக நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம கார்மெண்ட்ஸ் மேனேஜ்மென்ட்க்கு நம்ம இத பண்ணி குடுக்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ற அவங்களுக்கும் நம்ம இத பண்ணி குடுக்குறோம். ஏன்னா, அவங்களுக்கு நெறைய லீட்ஸ் வந்து ஆன்லைன்ல கனெக்டிவிட்டி கிடைக்கும். ஸோ அந்த லீடபிளுக்கும் நம்ம பண்ணி குடுத்துட்டுருக்கோம். ஸோ இன்னும் வேணும் அப்படின்னாலும் இது கஸ்டமைசேஷன் சாஃப்ட்வேர் தான். உங்களுக்கு உங்களுடைய ஃபீஸிபிள் ரேட்ல கண்டிப்பா நாங்க பண்ணி குடுக்குறோம். மேலும் விவரங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பர் குடுத்துருக்கேன். நீங்க அத கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய டீம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுடைய ரெக்யர்மென்ட் என்னவோ அத நாங்க கேட்டுட்டு, உங்களுக்கான பெஸ்ட் பிரைஸஸ்ல நாங்க பண்ணி குடுப்போம். நன்றி, வணக்கம்.